அந்த ஆபத்தான வார்த்தையை மொழிக அசிங்க பிறவிகளாக ஆக்காமல் பாதுகாப்பானாக. எனவே தான் நாம் அவர்களின் பெயரை கேட்டால் செய்தனா அப்துல்லா என்று சொன்னால் ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். செய்தத்தினா ஆமினா என்று சொன்னால் ரதியல்லாஹு அன்ஹா என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் அதன் மூலமாக நமது பெற்றோர்களை பாதுகாத்து அருள் புரிவான். சங்கைக்குரிய பெருமக்களே, அத்தகைய உத்தமரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை அன்னை ஆமினா உம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜியாரத்து செய்ய செல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்து மிக நீண்ட நெடிய நேரங்கள் தன் தாயை நினைத்து உருகி இருக்கிறார்கள். நம்மகிட்ட இன்னைக்கு அந்த பண்புலாம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. தாய் தகப்பர் மறைந்த பின்பு ஜியாரத்துக்கு செல்லுகிற அந்த மரபுகள் இருந்தது. அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன், நான் வாரம் போய் தாயை பார்த்துருவேன்டார். ஊரில் வேறு எங்கேயும் இல்லை, அங்கே வீடு இங்கே வீடு, ரெண்டு பக்கத்து வீடு, நல்ல வசதி வாய்ப்புள்ள நபர், ஆனால் நல்ல நபர் தான், சொன்னால் கேட்குற நபர். ஆனால் அவருக்கு அந்த ஆழம் புரியலை. பக்கத்து வீடு, நான் அப்படி என்ன செய்வேன்னா கண்டிப்பாக நான் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக என் தாயை நான் இங்கே பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ட்டார். அப்போ மற்ற நாள்லாம் எப்படின்னு கேட்டேன். மற்ற நாள் திடீர்னு வருவேன், அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சகோதரி இருப்பாங்க, நான் கை காட்டிட்டு போயிடுவேன். அப்போ பார்க்க மாட்டீங்களா? இல்லை, பார்க்கறதுக்கான சூழல் ஏற்படாதுன்றாரு. உடனே நான் சொன்னேன், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் தாயை நீங்கள் கருணை கண் கொண்டு உங்கள் பெற்றோரை ஒரு பார்வை பார்த்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜின் கூலி உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே. குதுபு நாயகத்தின் மீது அலாதி பிரியம் கொண்ட நீங்கள் கோமான் நபியின் பேரர் என்பதினால் தானே அவர்களை கொண்டாடுகிறீர்கள். இந்த பெருமானாரின் வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும். உடனே ஹஸ்ரத், இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் தினந்தோறும் என் தாயை பார்க்குறேன். அப்போ சஹாபி கேட்குறாங்க, ஒரு நாளைக்கு பல தடவை பார்த்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அதை விட அதிகமாக தாரவேன்னாங்க. தன் பெற்றோர்களை தினம்தோறும் கருணை கண் கொண்டு எத்தனை முறை பார்த்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஜியாரத்துக்கு செல்வார்கள், தாயின் கபரடிக்கு செல்வார்கள். போயிட்டு வருவாங்களாம். என் பெருமானாரினுடைய பாசம் அந்த அளவுக்கு தாயின் மீது இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அழகான நடவடிக்கை, பெற்றோர்களோடு பெருமானார் நடந்து கொண்ட விதம், அதை குறித்தும் நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் தாய்க்கு கொடுக்க வேண்டிய, பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் சாய்ந்திருக்கிற இந்த காலத்தில் ஏதோ ஒன்று இஸ்லாமியர்களிடத்தில் அத்தகைய ஒரு நிலை கொஞ்சம் கம்மியாக காணப்படுகிறது. அதை நாம் ஒத்துக்கிறோம். முதியோர் இல்லத்தில் தள்ளுகிற போங்குகள் மற்றவர்களிடத்தில் அதிகமாக இருந்தாலும் முதியோர்களிடத்தில் தள்ளுகிற மனப்பாங்கு இஸ்லாமியர்களிடத்தில் குறைவாக இருப்பதற்கு காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்களோட மஹப்பத்து இருக்கிற யாரும் கொண்டு தள்ள மாட்டாங்க. ஏதோ முஹம்மது ரசூலுல்லாஹுவை அங்கீகரித்திருக்கிற காரணத்தினால் முஸ்லிம்கள் முதியோர் இல்லத்தில் தன் தாயை சேர்ப்பதில் கொஞ்சம் குறைவு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து அது நாம் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டியது இருக்கிறது. தள்ளுறாங்க சில பேர், அது மார்க்கமே இல்லாதவங்க செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக பாலூட்டிய பெண்மணி அவங்க யாருன்னு சொன்னா சுவைபா அல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஹிஜ்ரி 7வது ஆண்டு மரணத்தை எய்துகிறார்கள். சுவைபா அல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அர்லஅத்னி வ அபா சலமத சுவைபா அப்படிம்பாங்க. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எனக்கும் ஒரே சமயத்தில் சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா பால் கொடுத்தார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க மேலே ஒரு தனி பாசம், கருணை வச்சிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், வ இர்சிலு இலைஹில் அதாயா மினல் மதீனா, மதீனாவில் இருந்து அவர்களுக்கு கிடைக்கிற அந்த பொருள்களை இவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அவங்க வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. இது என் தாய் சுவைபாக்கு கொடுங்க என்று சஹாபிகளிடம் கொடுத்து விடுவார்கள்.
அதற்காக பொருளை சேமித்து வைப்பார்கள். ரசூலுல்லாஹ்க்கு பல்வேறு விதமான பொருள்கள் வந்து சேரும், அன்பளிப்புகள் வந்து சேரும். அது அஸ்ஹாபு சுஃபாக்களுக்கு செல்லும். அதுபோக இத்தகைய தாய்மார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விடுவார்கள். கண்மணி நாயக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க வந்து யாரு தொய்பா ரலியல்லாஹு அன்ஹு பால் குடிச்சாங்க இல்லையா, அந்த சமயத்தில் மஸ்ரூஹ் என்கின்ற ஒரு பிள்ளையும் அவர்களுக்கு இருந்தது. யாருக்கு? துவைபத்துல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ரூஹுங்கிற ஒரு பிள்ளையும் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா நாயகியோட திருமண வாழ்க்கை மேற்கொள்ளுகிறார்கள். பெருமானாரினுடைய பெரும் சீமாட்டி ஹதீஜா அம்மாவும் பெருமானாரோடு துணை நின்று பெருமானாருக்கு ஒரு வகையில் அந்த ஹதீஜா அம்மையாருக்கு மாமியாச்சு இல்லையா, பால்குடி தாய் தான், பால் கொடுத்த தாய் தான் என்றாலும் அந்த தாயை ஹதீஜா அம்மா மிகுந்த மரியாதை செலுத்துவார்களாம். ரசூலுல்லாஹ் அப்படி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மனைவிக்காக பெற்றோர்களை புறம் தள்ளுகிற அந்த பாதகமான செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு என் பெருமானார் அவர்களின் நடவடிக்கை நமக்கு பாடமாக அமைய வேண்டும். மனைவிக்காக தாயை உதறுவதா, மனைவிக்காக தாயை நோவினைப்படுத்துவதா, மனைவிக்காக தாயை புறம் தள்ளுவதா? அவர்களுக்கான அந்தஸ்தை கொடுங்கள், மனைவிக்கான அந்தஸ்தையும் கொடுங்கள், அதில் எந்த குறைவும் வைக்கக்கூடாது. நாளை நீனும் தாயாக போகிறாயே, உனக்கு இத்தகைய நிலை எப்படி நீ அந்த நேரத்தில் உன்னை அல்லாஹ் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அப்படி நீ நடந்து கொள் என்று போதனைகள் செய்ய வேண்டுமே தவிர இவர்களை வைத்து அவர்களை புறந்தள்ளி விடக்கூடாது. ஹதீஜா அம்மாவும் ரசூலுல்லாவும் சுவைபத்துல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகுந்த கண்ணியம் செய்வார்கள். சரித்திரம் பதிவு செய்கிறது. ஹதீஜா அம்மா தனக்கு கிடைக்கிற செல்வ சீமாட்டி இல்லையா, கிடைக்கிற உடையை அவர்களுக்கு கொடுப்பார்கள், அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. இது எதுவரைக்கும் நடந்தது? ஹைபருடைய வெற்றிக்கு பின்னால் சுவைபத்துல் அஸ்லமியா வஃபாத் ஆயிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, தன்னுடைய பால்குடி தாய், தனக்கு பால் கொடுத்த தாய் அந்த உத்தமி வஃபாத் ஆயிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அந்த நினைவு மழுங்காமல் பார்த்து கொள்கிறார்கள். உடனே கேட்பாலாம், ஐன மஸ்ரூஹ், நான் எனக்கு பாலை அந்த பிள்ளைக்காக சுரந்த பால் தானே. ஒரு தாய் ஒரு பொம்பளைக்கெல்லாம் பால் சுரக்கிறது இல்லையே, புள்ள பிறந்தா தானே பால் சுரக்குது. எனக்கு ஒரு பால் கிடைச்சதுன்னா அது அந்த மஸ்ரூஹுக்கு சேர்ந்த பால் தானே, அந்த பாலில் அல்லவா எனக்கு பங்கு கொடுத்தார். ஐன அல் மஸ்ரூ, அந்த மஸ்ரூஹ் எங்கேன்னு கேட்பாங்களாம் ரசூலுல்லாஹ். கேட்டு அந்த மஸ்ரூஹுக்கு பொருளை கொடுத்து விடுவாங்களாம். அவர் ஹயாத்தாக இருக்கும் வரைக்கும் மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் அந்த மஸ்ரூஹ் அவர்களுக்கு. இந்த தாய்க்காகவே அந்த பிள்ளைக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து கேட்பாங்களாம், சரி அவளும் வஃபாத் ஆயிட்டால அவ சொந்த பந்தம் யாராவது இருக்கிறாங்களோ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாம், ஃபஸஅல அன் கராபத்திஹா, அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருக்குமே, அப்படி யாராவது இருக்கிறாளோ அப்படின்னு. ஃபகீல, பெருமானாரிடத்தில் சொல்லப்பட்டது, இதுவரைக்கும் அவர்கள் அந்த மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் லம் யப்க மின்ஹும் அஹதுன், அந்த குடும்பத்தில் யாருமே இப்போ இல்லைன்னு சொல்லும் பொழுது அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் மரியாதை செலுத்தி இருக்கிறார். தாய்மார்களோடு பெருமானாருக்கு இருந்த அந்த அட்டாச்மெண்ட்டை பார்த்தீங்களா, அந்த உணர்வு பூர்வமான மரியாதை, அந்த சங்கை கண்ணியத்தை பார்த்தீர்களா? ஈன்ற தாயையே உதாசீனப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாடத்தை முன்னிறுத்தி அதிலும் அவர்கள் முதுமை அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்களை உதாசீனப்படுத்துவதை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா என்றல்லவா சொல்கிறான். அப்படின்னு சொல்லிடாதீங்க, கண்ணியத்தை சிதைத்து விடாதீர்கள், அவர்களுக்கான மரியாதை அங்கீகாரத்தை கொடுக்க தவறி விடாதீர்கள். மாறாக நீங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்களுக்காக துஆ செய்யணும்னு சொன்னா அல்லாஹ் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்கின்ற அந்த வாசகத்தை எல்லா பிள்ளைகளின் மனங்களும் பதித்து வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு சில பிள்ளைகிட்ட கேட்குறேன், இந்த துவா ஓது பாப்பா, ரப்பிர்ஹம்ஹுமா ரப்பி அப்படிங்கிறான். வயசாலிகிட்ட கேட்டால் கூட ரப்பிர்ஹம்ஹுமா சொல்லுங்கன்னா ரப்பிர்ஹம் என்ன துவான்னு கேட்குறாங்க. இந்த துவா தெரியலன்னா உண்மையிலே நீ நன்றி கெட்டவன் அர்த்தம்னு பெருமக்கள் சொல்லுவாங்க. இந்த துவா உன் மனசில் இல்லைன்னு சொன்னால்
நீ நன்றி கெட்டவன் அர்த்தம்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அனிஷ்குருளி ஒளி வாலிதைக்க, எனக்கும் நீ நன்றியா நடந்துகிறனும், உன் பெற்றோர்களுக்கும் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆயத்தின் பின்னணியில் பெருமக்கள் சொல்வார்கள், இந்த துவாவை செய்யாத ஒருவன் நன்றி கெட்டவன் சொல்வான். அதனால் அருள் நிறைந்த தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த துவாக்களை நீங்கள் ஓதி முன்னுதாரணமாக நின்று காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வாசகத்தையும் சொல்லிக் கொடுங்கள், மனசில் பதிய வையுங்கள். அந்த பிள்ளைகள் உங்களுக்காக இந்த வாசகத்தை சொல்லி துவா கேட்கும். அருள் நிறைந்த பெருமக்களே, நாம் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் துவா அங்கீகாரம் பெறுவதற்கு பல்வேறு காரணங்களை அல்லாஹ் வைத்திருப்பான். அறிஞர்கள் சொல்வார்கள், அதில் ஒரு காரணம், இந்த துவாவை நீங்கள் எந்த துவாவோடு சேர்த்தாலும் அது இறை சமூகத்தில் அங்கீகாரம் பெறும் என்பார்கள். நம்ம நீண்ட நெடிய துவாவை கேட்குறோன்னு வைங்களேன், நீண்ட நெடிய துவாவை கேட்டுட்டு கடைசியாக ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா நீ அந்த தாய் தகப்பர்களுக்கு, என் பெற்றோர்களுக்கு கருணை காட்டு. நான் சின்ன பிள்ளையா இருந்த பொழுது என் மேலே எவ்வளவு அழகான கருணை காட்டுனாங்க, அந்த மாதிரி நீ கருணை காட்டு ரஹ்மானே. அதுக்குள்ள பல்வேறு ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்கிட்ட எந்த உதவி உபகாரமும் அவங்க பெற முடியாது, மாறாக எனக்கு தான் அவங்க உபகாரமும் செய்வாங்க. நான் அதற்கு பகரமா உபகாரம் செய்ய மாட்டேன், உபத்திரம் தான் செய்வேன். மேலே பேஞ்சு விட்டுருவேன், மூத்திரத்தை மேலே பேண்டு விட்டுருவேன், இந்த மாதிரி செய்வேன், வாந்தி எடுத்துருவேன். இது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு, எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டு, செய்கிற உபகாரத்துக்கு மேலாக செய்கிற தொந்தரவுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு என் மீது கருணை காட்டினார்களே சின்ன பிள்ளையாக நான் இருந்த பொழுது. அந்த மாதிரி நாயனே, என் தாய் தகப்பர்கள் உனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துகிட்டாலும் நீ செய்கிற உபகாரத்துக்கு நன்றி செலுத்தாம அவங்க மேலும் உனக்கு ஏதாச்சும் ஒரு இடையூறு செய்யற மாதிரி மார்க்கத்தில் ஏதாவது ஒன்றை செய்துட்டா கூட நீ தண்டிச்சிடாத என் தாய் தகப்பற. அப்படிதான் என்கிட்ட நடந்துகிட்டாங்க, யாரெல்லாம் நீ அப்படி அவங்க கிட்ட நடந்துக்க ரஹ்மானேன்னு சொல்லி கருணை உள்ளத்தோடு கையேந்துகிற இந்த இறை, அந்த குழந்தை இருக்கிறதே இறை சமூகத்தில் இந்த துவா போய் நிற்கும். அந்த துவா மட்டும் போகாது, நாம் கேட்ட அத்தனை துவாவையும் அது இழுத்து சென்று இறை சமூகத்தில் நிறுத்தும். உங்கள் துவா அங்கீகாரம் பெறுவதற்கு இந்த துவா மகா பெரும் கேடயம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று போதனை செய்வார்கள். வாழ்க்கையில் இந்த துவா ஓதாதாலாம் கூட இருக்கிறாங்க. அதனால இந்த சபையில் வந்தால் அந்த துவாவை ஓதாமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒரு தடவை நாம் சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்தே சொல்லுவோம். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த துவா கேட்டாலும் எந்த அளவுக்கு பெருமக்கள் சொல்கிறாங்கன்னா, சில நேரம் துவா கேட்கறது கூட டைம் இருக்காது. சில பேர் டைமே இல்லாத மாதிரி அமைச்சுக்குவான், துவாவே இல்லாமல் விருட்டுன்னெலாம் ஓடுவான் தொழுகையை முடிச்சுட்டு. அவனை பற்றி நாம் பேசல. முக்கியமாக அஸ்ஸலாமு அலைக்கும் உடனே, உதாரணமாக ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு கிடைச்சது 2-3 நிமிஷம் தான், இதுக்குள்ளே தொழுதுட்டு உடனே வண்டியில் ஏறணும். இப்போ முடித்த உடனே வண்டியில் ஏறணும்னு ஆக இருக்கும்போது இந்த நேரத்தில் உட்காந்து துவா கேட்டுட்டு இருந்தால் வண்டி கிளம்பிடும், அப்போ ஏறணும். இந்த நேரத்தில் கூட நீங்கள் முடித்த பின்பு எனக்கு ஒரே ஒரு செகண்ட் தான் கிடைக்குதுன்னு இருந்தால் நீங்க இந்த துவாவை செய்யுங்கன்னு பெருமக்கள் சொல்லுவாங்க. வேற எந்த துவாவும் செய்யாது, இந்த துவா செய்யுங்க, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, கிளம்புங்க அப்படின்றாங்க. ஒரு துவா கேட்கறதுக்கு நேரம் இருந்தா. அதனால இந்த சபையில் நம்ம ஆரம்பிச்சு விட்டுருவோம். இதுக்கப்புறம் துவாவில் இந்த துவா இல்லாமல் எந்த துவாவும் நம்மிடத்தில் இடம்பெறக்கூடாது. மற்ற துவாவெல்லாம் சேர்க்கலாம், ஆனால் இந்த துவாவோடு தான் நமது வாழ்வுகள் அலங்காரம் பெற வேண்டும். அதனால சொல்ல முடியாதவங்களும் இருப்பாங்க, அவங்கள மட்டும் சொல்ல முடியாது. தெரிஞ்ச எல்லாரும் நாமெல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவாவை கேட்காம ஒரு நாள் நமது கை தாழ்ந்து விடக்கூடாது. அந்த கை எவ்வளவு நம்மை தாங்கி பிடித்தது, எவ்வளவு தூக்கி சுமந்தது. கொஞ்ச நேரம் பையை தூக்கிட்டு வாடான்னு சொன்னால் எவ்வளவு நேரம் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு கேட்குறானே. எவ்வளவு நேரம் நான் இதை வச்சுக்கிட்டு இருக்கேன், 1 கிலோ தான், இந்த 1 கிலோவை நான் எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. சில பிள்ளைலாம் வயிற்றுக்குள்ளேயே 5 கிலோலாம் உட்காந்துருக்கிறான். 10 மாதம் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஒரு நாளாவது ஆம்பளைகளால் முடியாதுங்கிறதுனால தான் அல்ல பொம்பளைகிட்ட கொடுத்தான். நம்மளாம் இறக்கி பேக்கில் இறக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ஆம்பளைகள், பொம்பளைகள் அப்படி கிடையாதும்மா. அதனால தான் பொம்பளைகள்கிட்ட
அவன் தன் கருணையை அங்கே பொழிந்தான். எப்படி அவன் கருணை எல்லாத்தையும் அடைய வைத்துக் கொள்கிறதோ. அல்லாஹ்வுடைய சமூகத்தில் இந்த அடியார்களில் நெட்டை குட்டைங்கிற பாகுபாடு கிடையாதுங்க, கருப்பு வெள்ளைங்கிற வேறுபாடு கிடையாதுங்க, உள்ளி தொந்திங்கிற பருத்தவங்கிற வேறுபாடு கிடையாதுங்க, சரியானவன் முடமானவங்கிற பாகுபாடு கிடையாதுங்க. அவன் கருணை அனைவர்களையும் அடைய வைத்துக் கொள்கிறது இல்லையா? தாயிடத்தில் அல்லாஹ் அந்த ரஹ்மான் அவன் தன் ரஹ்மை அங்கே கொடுத்தான். கருவறைக்கு பேர் ரஹும், அந்த ரஹும் அங்கே தான் கொடுத்தான். அந்த ஸ்ரீதேவிகள் வயிற்றில் அந்த ரஹும் இருந்து பார்த்தீங்களா, அந்த கருணை உள்ளம் இருந்து அந்த கருணையான கருவறை இருக்குது பார்த்தீங்களா? அதற்கு கருப்பு வெள்ளை தெரியாது, நெட்டை குட்டை தெரியாது, உள்ளி குண்டு தெரியாது, சரியானவன் முடமானவன் என்று தெரியாது. அத்தனையும் அது அழகாக சுமந்து ஈன்று வெளியே தரும். அவ்வளவு பெரிய ரஹமத்துங்க, அது அவ்வளவு அழகான கருணைங்க, அது சுமந்து தந்தது. சரி, ஈன்ற பின்பு கூட எத்தனை தாய்மார்கள் இந்த தருணத்தில் கூட முடமாகி பிறந்த பிள்ளையை கடைசி வரைக்கும் தூக்கி சுமக்க முடியாமலும் சுமந்து பாதுகாக்கிறார்கள் தெரியுமா? அன்னைக்கு ஒரு தாய் சொல்கிறாங்க, துவா செய்யுங்க, என் பிள்ளை இப்போ எந்திரிச்சு நடக்க முடியாது, அவன் வயசு இன்னைக்கு 15 ஆகிடுச்சு, என்னால் தூக்க முடியல அப்படின்னு நான் அவனை தூக்கி சுமந்து பாத்ரூம்லாம் விட்டு எடுத்துடுறேன். இதனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. இந்த ஆப்ரேஷன் பண்ண நிலைமையிலே நான் அவனை தூக்குறேன். ஒரு வேளை இதனால தான் என் உயிர் போகுதுன்னு அல்லாஹ் நாடி இருந்தால் என் பிள்ளைக்காக என் உயிர் போகட்டும்னு சொல்கிற தாய் நிதர்சனமாக இப்பொழுதும் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த தாய் கைவிட மாட்டாங்கங்க. முடமாயிட்டுன்னா பிள்ளையை தூக்கி வீசிட்டுலாம் போக மாட்டாங்கங்க, கடைசி வரைக்கும் பாதுகாப்பாங்க. அத்தகைய அந்த கரம் இவ்வளவு ஆபத்திலும் இவ்வளவு ஆரோக்கியமின்மையிலும் அந்த கழிவுகளை சுத்தப்படுத்தி எவ்வளவு சுமந்திருக்கிறது. இந்த கரத்திற்கு நமது இரு கரங்கள் இறை சமூகத்தில் உயர வேண்டாமா? ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அந்த கரங்கள் எவ்வளவு எங்களுடைய மேனிகளையெல்லாம் தொட்டு சுத்தப்படுத்தி இருக்கிறது. ரஹ்மானை கைவிட்டு விடாதே என் தாயை என் தகப்பனை கேட்க வேண்டாமா? கேட்கணும்ல. என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுத்தாங்க, அதற்காக அந்த தாயையும் ரசூலுல்லாஹ் சும்மா விடலையே. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்து பால் கொடுத்தாங்க ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. சரித்திரங்கள் முழுவதும் அவர்களை குறித்து இப்படி பதித்து வைத்ததுக்கும் அவர்களே சொன்ன வார்த்தையாக, எனக்கு பாலே சுரக்காது செத்துப்போன மடுவைத்தான் நான் வைத்திருந்தேன், ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லாவுக்காக வேண்டித்தான் என் மார்பே பால் சுரந்தது என்பார்கள். நோஞ்சான் ஒட்டகத்தில் தான் வந்தேன், எனக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் கடந்து சென்றார்கள், அதுவும் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் மெலிந்து கடந்த ஒன்று என் முஹம்மது ரசூலை மேலே ஏற்றியவுடன் எனக்கு முன்னால் குழந்தைகளை எல்லாம் எடுத்து சென்ற அந்த வீரியம் மிகுந்த ஒட்டகங்களை எல்லாம் இது தாண்டி சென்றது. அவ்வளவு வீரியமாக அதன் மடுக்களில் சுரந்த வாழ்தான் எவ்வளவு நாங்கள் அதிலிருந்து குடித்தோம் என்பார்களே. இந்த முஹம்மது ரசூலுக்காகத்தான் அந்த ஒட்டகம் நிமிர்ந்து நடந்தது. அந்த முஹம்மது ரசூலுக்காகத்தான் அந்த அம்மையாரின் மார்பகங்கள் பாலை சுரந்தது. இப்படியெல்லாம் இருந்தும் கூட அந்த ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்கின்ற தகவல்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ஆச்சரியம் அளிக்கிறது. ஒரு நாள் அம்ர் இப்னு சாயிப் உமர் இப்னு சாயிப் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு மொழியை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். பெருமானார் ஒரு நாள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இந்த ஹலீமா அம்மையாருடைய கணவனார் வர்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு அது யாராகி போச்சு அப்படின்னா, இவங்களுக்கு பால் கொடுத்ததுனால தகப்பன் ஸ்தானம் ஆகி போச்சு. வாராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தன்னுடைய மேல் துண்டை எடுத்து ஒரு பகுதியில் அவர்களை அமர்த்துகிறார்கள். அதுக்கடுத்து யார் வாரான்னா அந்த ஸ்ரீதேவி தாய் வாராங்க, ஹலீமா அம்மா வாராங்க. அவர்கள்
தன் மேனியில் இருந்த துண்டின் மறுபகுதி இருக்குது, இப்படி போட்டிருக்கிறாங்க, அதில் உட்கார வச்சுட்டாங்க. இன்னொரு பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த தகப்பனார் வந்த உடனே ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அந்த தாய் வராங்க, அதற்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ், அந்த தாய், அந்த தகப்பனார் இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பொழுது சும்மா அக்பல அஹூஹு, இந்த தாய்க்கு பிறந்த இன்னொரு புள்ள, பெருமானாருக்கு சகோதரர் இல்லையா, அவங்க வாராங்க. வந்த பொழுது ஃபகாம லஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எழுந்து ஃபஅஜ்லஸஹு பைன யதைஹி, தனக்கு அருகாமையில் தனக்கு முன்னால் அவர்களை அமர்த்தாட்டினார்கள். அம்மா பால் கொடுத்தாங்கம்மா, அந்த தாய்க்கு பெருமானார் கொடுத்த கண்ணியத்தை பாருங்களேன். சுமந்தவர்கள் அல்ல, ஈன்றவர்கள் அல்ல, பால் கொடுத்த தாய், அதுவும் இவர்களுக்காக சிறந்த பாலை கொடுத்த தாய். அவர்களிடத்திலே இப்படி நடந்து கொண்டார்கள் என்ற தகவலை இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய சுனன் அபூ தாவூதில் பதிவு செய்வார்கள். அபு துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜஅரானாவுல இறைச்சியை பங்கீடு செய்து கொண்டிருக்கிற பொழுது பார்த்தேன். அப்பொழுது நேராக அங்கேருந்து வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க. பெருமானார் எழுந்தார்கள், மரியாதை கொடுத்தார்கள், தன்னுடைய மேனியை அலங்கரித்த துண்டை எடுத்து அவர்களை அமர்த்தாட்டினார்கள். அப்படி இருந்த பொழுது ஃபகுல்து, எனக்கு தெரியாது, மன்ஹிய, யாரு இவங்க, இவ்வளவு பெருமானார் உங்களுக்கு எல்லாரும் மரியாதை செய்கிறாங்க, இவங்களுக்காக எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாரும் கண்ணியப்படுத்துறாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்காக எந்திரிக்கிறாள், இவ யாருன்னு கேட்கும் பொழுது ஹாதிஹி உம்முஹுல்லதி அரல்லஹு, பெருமானாருக்கு பால் கொடுத்தாரா இல்லையா அந்த ஹலிமா அம்மா தாய் வந்திருக்கிறாங்க. நாங்கன்னா எவ்வளவு அழகான கண்ணியம், ரசூலுடைய கண்ணியம் எப்படிமா கண்ணியப்படுத்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருள் நிறைந்த தகவல்கள் ஏராளம் இது குறித்து இருக்கிறது. இப்படி பல தாய்மார்களை சொல்லலாம். ரசூலுல்லாஹுவை கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹுவை பார்த்துக்கிட்டாங்க, பால் கொடுக்கல, கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டாங்க. அந்த தாயுடைய கபூர்ல இறங்கிய ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் கூட தன் கஃபனை, தன்னுடைய ஆடையை கஃபனாக கொடுத்து அமர்த்தாட்டினார்கள். எவ்வளவு அழகான வழிமுறைகள். இன்னைக்கு தாயுடைய கபூர்ல கூட சில பிள்ளைகள் இறங்க யோசிக்கிறான், ஏன்னா பயம், முன்கர் இஸ்ராயில் இவரை எங்க அடுத்து கொண்டு போயிடுவாரோன்னு சொல்லி. ஆனா தாய்க்காக கடைசி வரைக்கும் நின்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அறிஞன் இப்படி சொல்வான், தாயை குறித்து அழகான ஒரு வார்த்தை பதிவு செய்வான், குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமையற் கூடமும் அவள் கரத்தில் தான் இருக்கிறது, ஆனால் அவள் சுடுசோறு தின்பதில்லை என்று. குடும்பத்தின் சமையல் கூடம் அவள் கரத்தில் தான், ஆதிக்கத்தில் தான் இருக்கிறது, ஆனால் ஒரு நாளும் அவள் சுடுசோறு தின்பதில்லை. சட்டியை ஒட்டி இருக்கிற சோர்கள் தான் அவளினுடைய வயிற்றை ஈரப்படுத்தும் என்றான். யதார்த்தமான உண்மைகள். அவ்வளவு தியாகம் செய்த பெருமக்கள் இல்லையா அந்த தாய்மார்கள். என் பெருமானார் அதற்குத்தான் உச்சபட்ச மரியாதை கொடுத்தார்கள். நான் இந்த உலகத்தில் ஒருவரோடு தோழமை கொள்ள வேண்டும் நாயகமே, யார் அதற்கு மிக அருகதையானவர் என்று பெருமானார் சமூகத்தில் ஒரு வினா முன்வைக்கப்படுகிறது. ஹுஸ்னு ஸஹாபா, அழகிய தோழமை கொள்ள வேண்டும். மன் அஹக், யார் மிக அருகதையானவர் என்று வைக்கப்படுகிறது. என் கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனமெல்லாம் நிறைத்து வைத்திருந்த அந்த வார்த்தை, ஒட்டுமொத்த வார்த்தை வெளியே வந்து விழுகிறது. உம்முக, உன் தாய் என்றார்கள். சும்மமன் யா ரசூலல்லாஹ், அதற்கு அடுத்து உம்முக, உன் தாய் என்றார்கள். சும்மமன் யா ரசூலல்லாஹ், அதற்கு அடுத்து மூன்றாவது உம்முக என்றார்கள். சும்மமன் யா ரசூலல்லாஹ், நாலாவது இடம் அது அபாக்க, உன் தகப்பன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 4 இடங்களும் போக மிஞ்சியதுதான் அடுத்தவர்களுக்கு என்ற அழகான வார்த்தைகளை எம் பெருமானார் சொல்லி இருக்க, அந்த தாயையும் தகப்பரையும் உதாசீனப்படுத்திவிட்டு கொஞ்ச நாளில் ஏதோ ஒரு பகட்டாக, ஏதோ ஒரு அழகு சௌந்தரியத்தை தன் முன்னால் அலங்கரித்து வந்து நின்ற ஒருவனுக்காக இந்த தாயையும் தகப்பரையும் நீங்க தேவையில்ல, வாழ்ந்தால் நான் அவளோடு தான், வாழ்ந்தால் அவனோடு தான் என்று ஓடுகிற ஓடுகாடிகளுக்கு எது எப்படி உணர்ந்து கொள்வார்கள்?
இந்த தாய் தகப்பர் வேணாம், எனக்கு அவ தான் வேணும், இந்த தாய் தகப்பர் வேணாம், எனக்கு அவன் தான் வேணும்னு ஒருவன் அவனோடு ஓட முனைகிறாள் என்றால், இந்த ஈன்று வளர்த்து ஆளாக்கிய இந்த தாய் தகப்பர் தேவல்லன்னு ஒதுக்குறான்னு சொன்னா இவள் உத்தமியா அல்லது அவன் உத்தமனா? ஓடுகாலி இல்லையா? இவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு உன் வாழ்வு ஒய்யாரத்திற்கு சென்றுவிடும் என்று நீ ஆசைப்படுகிறாயா, நினைக்கிறாயா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் எல்லா குற்றத்திற்கும் அவன் அதன் தண்டனைகளை தாமதப்படுத்துவான், ஆனால் தாய் தகப்பர்களை நோவினைப்படுத்திய குற்றத்தை இந்த உலகத்தில் ஒருவன் அனுபவிக்காமல் விடைபெற மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாமெல்லாம் எம் பெருமானாரினுடைய உண்மையான ஆஷிக்கீன்களாக, உண்மையான உம்மத்தே முஹம்மதியாவாக, உண்மையான முஹிப்பீன்களாக இருந்தால் இனிமேல் தாய் தகப்பர்களை நாம் எந்த விதத்திலேயும் புறம் தள்ளி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் எதுதான் விடுபட்டது? என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானாரை குறித்து பல்வேறு தகவல்கள் பதியப்படும். அதில் ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சந்தர்ப்பத்தில் தான் மதீனாவை விட்டே பிரிந்தார்கள். கொஞ்சம் நீண்ட தூரங்கள் இருக்க வேண்டியதாயிடுச்சு. ஹிஜ்ரி 8 ஃபத்ஹு மக்கா இருந்துச்சு இல்லையா, அங்கே கொஞ்ச நாள் நீடிச்சு போச்சு. அந்த ஹுனைன் யுத்தம் முடிச்சுட்டு வந்தாங்கல்ல, தாயிஃபுக்கு சென்று வந்தாங்கல்ல, அந்த நேரம், அந்த சில நாட்கள் மாத்திரமே மதீனாவிலிருந்து ஒரு கூட நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. என் பெருமானார் மதீனா விட்டு பிரியவே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த மதீனத்து பிள்ளைகளின் மீது கொண்ட பெருமானாரின் பாசம். பெருமானார் குழந்தைகளிடத்தில் தான் எவ்வளவு அழகான ஆனந்த குதூகலத்தோடு நடந்திருக்கிறார்கள். வெளியே செல்வார்கள், உள்ளே வருவதற்கு முன்பாக எல்லை வரைக்குமாக அந்த சஹாபியத்து பெண்மணிகள், அந்த சஹாபாக்கள் தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஓடோடி வருவார்களாம். வந்து அந்த எல்லையில் நிறுத்துவார்கள். இல்லை இல்லை, ஒருபடி மேலே சென்று பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகள் சொல்வார்களாம், எங்கே ரசூலுல்லாஹ், எங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காணலையே, இன்னைக்கு பார்க்கலையன்னு சொல்லுவாங்களாம். நான் வந்துருவாங்க என்று சில பிள்ளைகளை சஹாபிகள் இப்படி பதிவு செய்வார்கள். அடம்பிடித்து சாப்பிடாமல் இருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா ஸ்மார்ட் போனை கையில் கொடுக்காத மாதிரின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இன்னைக்குள்ள உதாரணத்தில் சொல்றதா இருந்தா, அற்பமான இந்த ஸ்மார்ட் போனுக்கே பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்குதா, இது கொடுக்காம வச்சு பாருங்க, தரமாட்டேன், தின்னுங்க மானான்னு சொல்லி எரிஞ்சிடும். ரொம்ப பெருமையாக வர சில பெற்றோர் சொல்லுவாங்க, என் பிள்ளை இதை கொடுத்துட்டா கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்ருவான் அப்படின்ட்டு. அதான் பேராபத்து. இதை கொடுத்துட்டா அவன் பாட்டில் சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருந்தால் தின்னுக்கிட்டே இருப்பானா, பேராபத்துன்னு அர்த்தம். நான் வர்ற வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெற்றோர் சொல்கிறார், ஒரு தகப்பன், நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே அந்த அவ்வளோக்கா? இல்லை, என் ஸ்மார்ட் போனை வாங்குறதுக்காகவே வாசலில் நிற்பான்டார். நான் போன உடனே விருட்டுன்னு கையில் கொடுக்குவான், ஓடிடுவான். அதுக்காக வேண்டிய வாசலில் நின்றுட்டு இருப்பான். நம்மீது பாசம் இல்லை, நம்மிடம் இருக்கிற கருவியின் மீது தான் பாசம். இதன் மீதே இன்றைய கால பிள்ளைகளுக்கு காரணம் என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒன்றை அந்த குழந்தையாக இருக்கிற பொழுதே நாம் அதன் கையில் கொடுத்து கொடுத்து பழக்கிவிட்டோம். அதனால் அவன் அதை விட மறுக்கிறான். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இவளுக்கு என்னன்னா, இவ வேலைக்கு இடையூறு வரக்கூடாதான், அதனால இதை கொடுத்துட்டா அவன் வாட்டில் கப்சிப்புன்னு இருப்பானா, என் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பெற்றோர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. சரி, நான் சொல்ல வருகிற செய்தி, நீங்க இதை சின்னத்திலேயே அவன் பருவம் அடையாத, அவன் எதையும் புரிந்து கொள்ளாத இந்த தருணத்திலேயே, இன்னைக்கு வரும்போது ஒருத்தர் சொல்றாரு, இதுல ஏதாச்சும் பிரச்சனைன்னா அவன் கையில கொடுத்தா சரிப்படுத்திடுறாங்க அப்படிங்கிறார். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, அவன் ஏதாச்சும் ஃபோனை கொண்டு வந்து தாரான்னா அவன் விளையாட்டுக்கு டிஸ்டர்பாக இருக்கணும், எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தால் ஓப்பா உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு தருவான், நான் பேசிட்டு கொடுத்த உடனே திரும்ப ஓடிடுவான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளைக்கு எந்த அறிவும் ஊட்டப்படவில்லை, வெறுமனே கையில் இந்த கருவியை கொடுத்தோம், இதில் இருக்கிற உபகரணங்கள் அவனை ஆட்கொண்டது, அப்படி அவன் அதற்கு அடிமையாகி போனான். இதில் உள்ள ரகசியங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறான். இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் தன் பிள்ளை கையில் இதை கொடுத்து அதன் பிள்ளைக்கு இதன் மீது
மீது எப்படி பிடிப்பையும் பற்றையும் ஊட்டி இருக்கிறார்களோ, அன்றைய கால சஹாபியத்து பெண்மணிகளும் சஹாபிகளும் பருவமடையாத அந்த பிள்ளை பிஞ்சு மனங்களில் ரசூலுல்லாஹ்வை ஊட்டி வைத்திருந்தார்கள். என் கண்மணி நாயகத்தின் குணநன்களை புகுத்தி வைத்திருந்தார்கள். என் பெருமானார் யாரு தெரியுமா என்பதை அவர்கள் சொல்லி சொல்லி படுக்க வைத்தார்கள். இதை கொடுத்துட்டா என் புள்ள தூங்கிடுவான்னு இன்றைய கால பெற்றோர் சொல்கிறார்களே, அன்றைய காலத்தில் சஹாபிகள் என் முஹம்மது ரசூலை சொன்னால் என் பிள்ளை அவன் அழகாக அமைதியாக அடங்கி கிடப்பான் என்றார்கள். அதனால துடிப்பாங்க, எங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்கலையே, ஒரு நாள் என் கண்மணியின் திருமுகத்தை பார்க்காவிட்டால் எங்கள் பிள்ளைகள் சாப்பிடாது என்று சொல்பவர்கள் சஹாபியத்து பெண்மணிகள். அவங்கள காட்டிட்டா போதும். அதனால ரசூலுல்லாஹ் வந்துருவாங்க, எங்களை கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்களாம். எல்லை வரைக்கும் அழைத்து செல்வார்களாம். என் கண்மணிக்குத்தான் எவ்வளவு குதூகலம். உள்ளே நுழைவதற்கு முன்பாக அதுவரை கம்பீரமாக அமர்ந்து வந்த கண்மணி நாயகத்தின் மேனி அதற்கு மேலால் அமருவதற்கு மறுக்கிறது. ஆம் ஆம், இதோ வந்து விட்டார்களே, இந்த மழலை செல்வங்களை விட்டு நானா அமருவது என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகள் தன்னோடு ஒருவரை ஏற்றி ஏற்றி இறக்க இறக்க, இப்பொழுது நான் வருவேன் என்று இன்னொரு பிள்ளை அடம் பிடிக்க, முன்னாலும் பின்னாலும் பெருமானாரை சூழ்ந்து என் பெருமானார் ஒரு கட்டத்தில் கீழே இறங்கி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர்களையும் ஏற்றி ஏற்றி இறக்கி எல்லையில் இருந்து வீடு வரைக்கும் அந்த குதூகலத்தோடு கண்மணி நாயகம் உள்ளே வந்து சேருவார்கள் என்று சொல்கிறார்கள் சஹாபிகள். எவ்வளவு பாசத்தை பொழிந்திருக்கிறார்கள். அதனால் தான் அந்த பிள்ளைகளுக்கு வேற எதன் மீதும் கவனம் செல்லவில்லை. இன்று நாம் நமது பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறோமே. கேரளாவில் உங்களுக்கெல்லாம் தெரியும், சமீபத்தில் கடந்த ஒரு இந்த கொரோனாக்கெல்லாம் முன்னாடின்னு வைங்களேன், வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருந்த இருவர்களுக்கும் ஏற்பட்ட தகாத உறவு, 2 பெண்மணிகளுக்கு ஏற்பட்ட தகாத உறவு இங்கு வந்தும் நீடித்து அது கேஸ் வரைக்கும் போய் கடைசி தீர்ப்பு அவர்கள் மேஜர், மைனர் அல்ல மேஜர், அதனால் தலையிட முடியாதுன்னு சொல்லி அந்த கேவலத்துக்கு துணையில் இருக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்த அந்த பெண்மணி இடத்தில் பேட்டி காணுகிறார்கள். எதனால் நீங்கள் இப்படி இந்த கேவலத்தில் அகப்பட்டு கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது, எங்கள் பெற்றோர்கள் எங்களிடத்தில் கொஞ்சம் கூட எங்கள் கருணையோடு எங்களை அணுகவே இல்லை, எங்ககிட்ட நேரம் கொடுத்து பேசல, எங்களை புதாசீனப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, எங்களை கவனிக்கவே இல்லை, அதனால் பாசம் வேறு பக்கம் பாய்ந்து போனது என்று அந்த பிள்ளைகள் சொன்னது ஒவ்வொரு பெற்றோர்களின் கவனத்திலும் நீங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். யாரோடையோ தொடர்பாகிறான்னு சொன்னா இல்லத்தில் அவனுக்கான ஒரு கருணை உள்ளம் இல்லாததுதானே காரணம். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்களே, என் கண்மணி நாயகம் தான் எனக்கு உயிர், என் பெருமானார் தான் எவ்வளவு அழகானது, என் கண்மணி பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு நான் செல்வேன், சென்றால் வாசல் வரைக்கும் என்னை வரவேற்பார்கள், என்னை அப்படியே முத்தமிட்டு அழைத்து செல்வார்கள், அவர்கள் இருக்கும் இடத்தின் அருகாமையில் என்னை அமர்த்துவார்கள். நான் வீட்டுக்கு செல்ல வேண்டுமே, ஆம், என்னை வாயில் வரைக்கும் என்று வழி அனுப்பி விடுவார்கள். அவர் கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் என்னை பார்த்து கொண்டே இருப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அந்த முன்மாதிரி இந்த பிள்ளையிடத்தில் பிரதிபலிக்காமலா போகும்? ஆம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்கு போனாலும் வாசல் வரைக்கும் கண்மணி நாயகத்தினுடைய நெத்தியை முத்தமிட்டு அப்படியே ஆறத் தழுவி அழைத்து சென்று அண்டலாரை தன் அருகாமையில் அமர்த்தி அளவலாவி பேசிவிட்டு வாயில் வரைக்கும் சென்று வழி அனுப்பி எம் பெருமானார் கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் பார்த்து கொண்டே நிற்பார்கள். ஆம், அங்கே பெருமானார் செய்து காட்டியதுதானே பிரதிபலிக்கும். நாம் அப்படி செய்கிறோமா? வா, கதவை சாத்திட்டு வா, அப்படி போ, இங்கே போ என்றெல்லாம் ஆர்டர் போடுறோமே. அப்போ நாளைக்கு அவன் வளர்ந்ததுக்கு முன்னாடி ஆர்டர் தானே போடுவான். வாங்க, அப்படி உட்காருங்க, சாப்பிட்றீங்களா, போங்க. இதை மாதிரி தான் நாம் பழகி இருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
என் பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வாய் வார்த்தைகளால் ஒரு நாளும் வர்ணிக்கவில்லை, தன் வாழ்வியலை முன்னிறுத்தி காட்டினார்கள். பெற்றோர்கள் தன் பிள்ளை தன்னிடத்தில் நான் முதுமை காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் வாழ்வியலில் நெறிப்படுத்தி காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் உங்களை வாய் வழியாக வழிநடத்தார்கள். ஓடோடி வருகிறார்கள். ஒரு நாள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி வருகிறார்கள். என் கண்மணி நாயகத்தை காணுகிறார்கள். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு அவர்களுடைய மேனிகள் எல்லாம் தளர்ந்து நிற்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கையில் இருந்த ரொட்டி துண்டை இரண்டாக பிய்த்து கொண்டு கண்மணி நாயகத்தின் கரத்தில் கொடுக்க அவர்கள் அதை எடுத்து இவர்கள் வாயில் ஒரு முறை ஊட்டுகிறார்கள். பெருமானார் அவர்கள் முபாரக்கான கரத்தால் ஃபாத்திமா நாயகியின் வாயில் ஊட்டிவிட ஃபாத்திமா நாயகி தன் கரத்தில் இருந்த ரொட்டி துண்டை கண்மணி நாயகத்தின் முபாரக்கான வாயில் ஊட்டிவிட இரு கண்களும் கண்ணீரை சொரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி யா ஃபாத்திமா, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் ஃபாத்திமா, உன் தந்தையின் வயிற்றை 3 நாட்களுக்கு பின்னால் காணுகிற திட உணவு நீ தருகிற இந்த ரொட்டி துண்டு தான் என்றார்கள். நீ தருகிற இந்த ரொட்டி துண்டு தான் உன் தந்தையின் வயிற்றை சென்று அடைகிற திட உணவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், என் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் ஒரு பொருள் கிடைத்தால் செல்வார்கள். ஒரு நாள் செல்கிறார்கள்.